இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி மனோமைக்கு ஸ்கூலில் பரேடு இருந்துச்சு. ஸோ மிலிட்ரி ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மீஷோவில் வாங்கினது. அப்போ தொடன்னு இருந்துச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது ஃபிட்டு. ஒரு 14 எக்ஸசரிஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அன்றைக்கி அவுட்டிங் போகிறாங்க, ஸ்பெஷல் டே, நம்மளும் போகலாமான்னு கேட்டான். அங்கே போய் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்டால் பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும். அதுதான் அம்மாவே செய்வேன்னம்மான்னு சொன்னேன். சரி ஓகே நீயே செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்படியே விட அவங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோன்னா அங்கே போய்ட்டு நீ செய்கிறது தாம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க லாஸ்ட்டாக. ஸோ இப்போ ரெசிபி பார்க்கலாம். ரெசிபி ஆக்சுவலி எல்லாேருக்கும் தெரியும். நான் சில டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதில் வந்து இந்த கிச்சன் கிங் மசாலா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக நல்லா அந்த ஒத்தென்டிக் டாபாலெலாம் கிடைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். எல்லா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லையுமே நீங்கள் வந்து இந்த சன்னா மசாலா அதுக்கெல்லாமே நீங்கள் இந்த கிச்சன் கிங் மசாலா போட்டு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். அப்படின்னா அந்த ஒத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும், நார்த் இந்தியன் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆம்லெட் திருப்பி போடும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள், ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரி. ஏன்னா வீடியோ எடுக்கும்போது மட்டும் உடஞ்சிடும், மற்ற நேரம்லாம் கரெக்டாக நல்லா வரும். ஆனால் இன்றைக்கி எப்படியோ அதிசயமாக நல்லா வந்துடுச்சு. அப்புறம் அன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு ஒரு கப்பு 2 ஆட் பண்ணேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெறும் கோதுமை மாவில் பண்ணால் அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு 2 ஆட் பண்ணி செஞ்சேன். நல்லா சூப்பராக தான் வந்துருந்துச்சு. அப்புறம் நீங்கள் கசூரி மேத்தி ஆட் பண்ணுறீங்கன்னா லைட்டாக சூடு பண்ணிவிட்டு க்ரஷ் பண்ணி போடுங்க. ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா இந்த 2 கப்பு மைதாவுக்கு இல்லை 2 கப்பு மாவுக்கு உங்களுக்கு 6 நான் கிடைக்கும் கரெக்டாக. அப்புறம் இந்த நானோட ரெசிபிலாம் என் ரெசிபி கிடையாது, மெட்ராஸ் சமையல் எல்லாருக்கும் ஃபேவரட். அதை பார்த்து தான் நான் எப்போவுமே செய்வேன். சூப்பராக வரும். இதில் மெயின் வந்து இந்த கருப்பு எள்ளு இருக்கும் இல்லையா, அது பூண்டு கொத்தமல்லி. ஸோ பேக் சைடில் நல்லா ஜெனரஸாக தண்ணி வந்து நம்ம தடவிட்டோன்னா தவாவில் போட்டு கொஞ்சம் இப்படி டேப் பண்ணி விடணும். அது நல்லா பிடிச்சிக்கும். அப்போ தான் டர்ன் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளேமில் காமிக்கும்போது அது கீழே வீயாமல் இருக்கும். இல்லைன்னா வந்து டப்புன்னு கீழே விழுந்துடும். நிறைய பேர் வந்து இந்தமாதிரி டைரெக்டாக ஃப்ளேமில் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு தெரியல. பட் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக செய்ய மாட்டேன். எப்பயோ ஒரு முறை தானே செய்கிறோம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட தந்தூரி இல்லை, ஸோ அப்படி தான் செய்யணும். அந்த எஃபெக்ட் அப்போ தான் வருது. மனோக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லாட்ரி அடித்த மாதிரி. அவனுக்கு வந்து சாப்பிட்ற விஷயத்தில் பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் வந்து ஒரு பெஸ்ட்டு இதுன்னு சொல்லலாம், டாப் மோஸ்ட் இது ப்ரையாரிட்டி. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இட்டுன்னு போனால் கூட அவ்வளோ ஹாப்பியாக ஆக மாட்டான். பட் இது செஞ்சு கொடுத்துட்டான் சார் ரொம்ப ஹாப்பி.